சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங்னு கிளிக் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வாணிமா சமையல். இன்னைக்கு நாம் காஞ்சிபுரம் கோயிலில் பிரசாதமாக தரக்கூடிய வரதராஜர் பிரசாதத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவை 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவில் மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டு கலந்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்கிற டம்ளர்லேயோ கிண்ணத்துலையோ கொஞ்சமாக எண்ணெய் தொடச்சிக்கலாம். எண்ணெய் தொடச்சிட்டு அதில் ஒரு முந்திரியை நாம் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். மாவு வெந்து நாம் திருப்பி போட போகிறோம். அந்த முந்திரி நல்லா மேலே அழகாக இருக்குது, அதுக்காக தான் அந்த முந்திரி. மாவு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வெந்து வரும்போது மேலே வரைக்கும் வரும். இதில் சுக்குத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துறோன்னா சேர்த்திக்கலாம். இது காஞ்சிபுரம் கோயில் ஸ்பெஷல் இட்லிங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா டம்ளர்லையும் ஊற்றி வச்சுட்டு இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டு அந்த டம்ளர்ஸ் நாம் மேலே வச்சுக்கலாம். இது ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. மூடி போட்டு வேக வச்சிடலாம். நாம் பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் நல்லா மலர்ந்து இட்லி நல்லா வந்திருக்கு. இதையும் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு நாம் ஒரு கத்தி அந்த மாதிரி எடுத்து சைடில் நாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே குப்புற திருப்பினோம்னா இட்லி அழகாக வந்துடும். பாருங்கள் வியூவர்ஸ், எல்லா இதையும் எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ், சூப்பரான இட்லி. தேங்க்யூ வியூவர்ஸ்.